சின்சான் கோழி பிடிக்க போறாங்கோ. சகுந்தலா சகுந்தலா இங்க வா. ஷின்சாங் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுமா. அவன் அங்க சாப்பிட்டு இருக்க மாட்டான்மா இதெல்லாம். சரிங்க. ஆனால் அந்த கோழிய பிடிக்கணுமேங்க. அந்த கோழி வீட்ல அடைய மாட்டுதுங்க. எப்ப பார்த்தாலும் மரத்துக்கு மேலதான் அடையுது. எப்படிங்க பிடிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் வரும்போது கோழி குழம்பு கொதிக்கணும், அம்பிட்டு தான். சரி நான் வரேன், மா வேலைக்கு லேட் ஆயிட்டு. உழைப்பாளி இல்லாத நாடுதான் இங்கு என்ன பண்ணலாம்? ராமுவையும் ஷின்ஜானையும் கோழிய பிடிக்க சொல்லலாம். ராமு, ஷின்ஜான், ஷின்ஜான், ராமு எங்க இருக்கீங்க? எங்க தான் போனாங்கன்னு தெரியலையே. ஷின்ஜான், ராமு. அம்மா, எங்க எதுக்கு வளைச்சு தேடிட்டு இருக்கீங்க? விளையாட வேணாமா? அதானே ஒய் ஆண்டி. டேய் ராமு, நீயும் ஷின்சானும் போய் கோழி பிடிச்சிட்டு வாங்கடா. சீக்கிரம் போங்க. ஐயா, கோழி பிடிக்க போறோமே. கொஞ்சம் நிறுத்தியா சின்சான்? அந்த கோழியை பிடிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். என்னது? இந்த சின்சானால முடியாதது என்ன இருக்கு? பாருப்பா, கோழியை எப்படி பிடிக்கிறன்னு மட்டும் பாரு. அப்பா வரும்போது கோழி குழம்பு கொதிக்கணும்னு சொல்லியிருக்காருடா. ரொம்ப பேசாம செயல்ல காமிங்க போங்க. நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட போறேன். சின்சான், ஃபர்ஸ்ட் கோழியை பிடிப்போம் வா. இந்த ஊர் சுத்தி கோழியை எங்க போய் தேடுறது? உனக்கு அவசியம் நாட்டுக்கோழி வேணுமா? ஆமாப்பா, நாட்டுக்கோழினா எப்படி இருக்கும்? கால கொடுமடா சாமி. பெரிய உள்ளூர் கிளை மாதிரி இருந்துட்டு அழகா வைங்க. வாங்கடி போலாம். உச்சாணி கொம்புல ஏறி உட்கார்ந்துருக்காப்ப. என்ன அது? இவன் நம்மளையே பார்த்துக்கிட்டு நிக்கிறான். சிங்சன் இந்த கோழிதான். இந்த சிவப்பு சட்டக்காரனும் குறுகுறுன்னு பாக்குறானே, டவுட்டா இருக்கே. சிலுக்கு எஸ்கேப் டி. சிங்சன் புடிடா. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? இன்னைக்கு நீ குழம்பு தாண்டி. ஐயோ, எங்க போனாலும் விட மாட்டாங்களே. உன்னை பிடிக்காம விட மாட்டான் வா. இங்கதான் இருக்கியா? ஆக்ஷன் காமன். உன்னை பிடிச்சிட்டேன். ஆக்ஷன் காமனை நம்பினோர் கைவிடப்பட்டார். இந்த பசங்களை வேற இன்னும் காணுமே. என்ன பண்றது? இந்த மனுஷன் வேற கோவக்காரராச்சே. எப்ப குழம்பு வைக்கிறது? ஆண்டி, நான் பிடிச்சிட்டேன். என்ன ஷின்சான், நீயா? கிராமத்துல இருக்கிற ராமுவால கூட பிடிக்க முடியல. காசு காப்பேப்ல உள்ள நீ கோழிய பிடிச்சிருக்க. நீ திறமைசாலிதான் ஷின்சான். ஓகே. சட்டு போட்டுட்டு போய் சாமங்க பாப்போம். என்ன ராமுவை இன்னும் காணலையே ஷின்சான்? இந்த கோழியை தான் தேடுறான் போல ராமு. ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்க போறேன். இந்த சின்சானையே டயர்ட் ஆக்கிட்டேன் இந்த கோழி. ஏன்டா ராமு அழுகுற? என்னாச்சு? அந்த கோழி என்னால பிடிக்க முடியல. அட பாவி, இதுக்குதான் அழுவுறியா? அங்க பாரு, ஷின்சான் அந்த கோழிய பிடிச்சிட்டு வந்து டயர்டா தூங்குறான். குழம்பு அடுப்புல இருக்கு. நீ என்னன்னா கோழி எங்க போனுச்சுன்னு தெரியலன்னு அழுற. ஐயோடா, கேஸ் அடுப்பு ஒண்ணு வாங்கி கொடுக்கறாரா இவரு? இந்த புகையில உட்கார முடியல. ஷின்சான், ராமு, சாப்பாடு ரெடி வாங்க. நம்ம சொன்ன மாதிரியே அடுப்புல கோழி குழம்பு கொதிக்குதே. என் பொண்டாட்டி போல யாரும் இல்லை, என் பேச்சை கேட்டு நடக்கிறா. அந்த கோழியை உருண்டு பரண்டு புடிச்சிட்டு வந்ததுனா கிரெடிட்ஸ்லாம் அத்தைக்கா? வாசம் மூக்க தொலைக்குது ஆண்டி. ஒரு வழியா ஷின்சானுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். அந்த ஊர்ல இது கிடைக்காதுல ஷின்சான்? ஆமா அங்கிள், அங்க நாட்டுக்கோழிலாம் எது? பிராய்லர் தான். அதுவும் ஆர்டர் பண்ணா வரப்போகுது. ஒரு கோழியை பிடிக்கிறதுக்கு ஊர் ஃபுல்லா அலைய வேண்டியதா இருக்கு. பட் டேஸ்ட் வெரி வெல் அங்கிள். வில்லேஜ் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். அப்ப ஷின்சான், நீ இங்கே தங்கிடேன். எங்களுக்கும் நீ இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பா, ஷீரோ எல்லாரையும் மிஸ் பண்றேன். அப்பப்ப ஹாலிடேக்கு இங்க வரேன் அங்கிள். ம் ம் ம்
சரிப்பா ஷின்சான். என்னாச்சு பாப்பா? எங்க அம்மா எனக்கு தலை சீவி விட்டாங்க. அப்போ எங்க கோழி என்னோட ஹேர் பேண்ட்டை தூக்கிட்டு ஓடிட்டு என்ன ஒரு வில்லத்தனம்! இந்த ஊர்ல கோழிங்களோட அராஜகம் தாங்க முடியல. எங்க எங்க அந்த கோழி? இந்த வரேன். நீ அழாத பாப்பா, அந்த கோழியை ஒரு வழி பண்ணிடுறேன் இன்னைக்கு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா.